Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து வுட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இந்த கிச்சனில் வந்து நம்ம ரெனோவேஷன் எதுவுமே வந்து பண்ணலை. ஒரு நியூ ஃப்ளாட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெறும் வுட் ஒர்க்கு மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அக்ரலிக் மாடுலர் கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா செமி மாடுலர் கிச்சன் தான். இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெனோவேஷன்ன்றது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம எதுவுமே கை வைக்காமல் இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வுட் ஒர்க்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கிச்சன் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஆல்ரெடி பில்டர் கொடுத்த கிச்சன் கவுண்டர் டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வந்து நம்ம எதுவுமே வந்து இதில் ரெனோவேஷன் ஒர்க்குன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணலை. எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து இதில் பெயிண்டிங், அதுக்கப்புறம் வுட் ஒர்க்கு தான் வந்து மெயினாக வந்து நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே அக்ரலிக் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா பில்டர் கொடுத்த கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம போடுறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து மாடுலர் கிச்சன் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெப்த்ன்றது வந்து கம்மியாக இருக்கும். இதோட ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே 100 mm வந்து போயிடுச்சு. 100 mm அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரானைட் ஸ்டோன்ன்றது வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து 100 mm, இது வந்து ஒரு 20 mm வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து அவுட்டர்லேருந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது நம்ம ரெனோவேஷன் கிச்சன் மாதிரி தான் தெரியும். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட டெப்த்ன்றது வந்து டோட்டலாகவே வந்து 600 தாங்க, 2 அடி தான் இருக்கும். இது அவுட்ரு வந்து 2 அடி. பட் என்னென்னா உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு 16 mm, இந்த சைடு வந்து ஒரு 16 mm எல்லாமே வந்து போயிருக்கும். நடுவில் வந்து டேண்டம்லாம் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் ஸ்பேஸ்ன்றது வந்து கம்மியாகிடும். இந்த சைடு வந்து ரோலிங் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போட போகிறோம். ரோலிங் ஷட்டரோட அதோட கேபினெட்ன்றது வந்து இப்படி இருக்கும். இந்த சைடு மேலே வந்து அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 3 கேபினெட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நடுவில் வந்து சிம்னி வர மாதிரி கொடுத்துருப்போம். ரைட் சைடில் வந்து ஒரு கேபினெட் வந்து கொடுத்துருப்போம். அப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட். பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த லாஸ்ட்டில் மட்டும்தான் டேண்டம்ஸ் வரும். இது எல்லாமே வந்து 2 doors டேண்டம் மட்டும்தான் வரும். இந்த டேண்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்காக இருக்கும். டேண்டம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் வந்து இவ்வளோ பெருசு வந்து பண்ணதே கிடையாது. 3.5 feet கிட்ட வருது. ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கும். அப்போது இவ்வளோ வந்து பெருசாக வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணுறோம். இவ்வளோ பெரிய டேண்டம்ஸ்லாம் எவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், எவ்வளோ டேண்டம்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கோம். பட் என்னென்னா ஒரு 3 அடி கிட்ட டேண்டம்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வரும். இது இவ்வளோ பெருசு தேவையானா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவ்வளோ தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சிலிண்டரோட ஸ்பேஸ் வந்து இதில் வந்துடும். ஒரு ஹாப் சைடு வந்து அந்த யூனிட் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அதோட அப்பர் யூனிட், பேஸ் யூனிட், அதோட கிரானைட், அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் யூனிட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே அக்ரலிக்கில் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து 2 ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து வரும். அப்புறம் இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சிங்க் ஏரியா இருக்கும். சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பில்டர் சைட்லேருந்து கொடுத்தது தான் அது. நம்ம இதில் வந்து எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கவுண்டர் டாப்பே நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. அப்போ இது எதுவுமே வந்து நம்ம டச் பண்ண போகிறதே கிடையாது. சிங்க் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைடு யூனிட் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிட்டேன் என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஒயிட்டில் க்ரே கலர் வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டைலுக்கும் கிரானைட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் டைலுக்கும் வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ரெனோவேஷன் பண்ணால் மட்டும்தான் புதுசாக வந்து நம்ம தேடணும் கலர்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து 1 2 3 ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாகவே இருக்கும்.
அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 2 ஸ்டோரேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 2 டோர். அதுக்கப்புறம் வந்து வைக்கிற பாஸ்கெட் வர மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது பண்ணும்போது நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த சைடு வந்து சிங்கிள் டோர் வந்து வரும். சிங்கிள் டோர் டைப் பண்ணுறது வந்து இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து அப்பர் யூனிட். இது வந்து சிங்கிள் டோர். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ. இது வந்து சிங்கிள் டோர். இது வந்து டபுள் டோர்னால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர், இந்த ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர். அப்போது அது வந்து ஆஃபாக வரும்போது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக இல்லாமல் ஹாரிசாண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து 2 கிளாஸ் டோர்ன்றது வந்து பண்ண போகிறோம். பட் என்னென்னா இங்கே வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து வர்றது கன்ஃபார்ம் தான். இது வந்து ஓவராலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோடய வியூ வந்து பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறமா தான். ஏன்னா 3Dயில் வந்து நம்ம சேம் இது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கணும் அதே தான் இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தானே பேஸ் பண்ணி தானே சேஞ்ச் ஆகும். அதுக்காக அக்ரலிக் வந்து டோர் வந்து போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்து அது எந்த டிசைனில் வரும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா 3D வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக வந்து 3Dயில் என்ன இருக்கோ அதே வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா 3Dன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணும்போது சேஞ்சஸ்ன்றது வந்து இருக்கும். ப்ராக்டிக்கலாக சேஞ்சஸ் அப்படின்னா டிசைன் சேஞ்சஸ் கிடையாது. 3Dயில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து மேலே வந்து லாஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் லைட்ஸ்லாம் வந்து விட்டுருவோம். இதில் எல்லாமே ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து டிசைனாக வந்து எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம எலக்ட்ரிக்கல் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சைடு எலக்ட்ரிக்கல் பண்ணலான்ட்டு தான் உடைச்சோம். ஃபுல்லாக வந்து பில்லர் காலம்லாம் வந்து எல்லாத்தையும் வந்துச்சு. இந்த சைடு வந்து விட்டுட்டு பேக்ரவுண்டில் தான் வந்து கேசிங் அந்த மாதிரி போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பில்லர்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது, ராட்ஸ் இருக்கும். காங்க்ரீட் கூட நம்ம டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து காங்க்ரீட் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இவ்வளோ தாங்க ஓவராலாக ஒரு கிச்சன் வந்து ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கிச்சன் வுட் ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்னர் கேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா தான் டோர்ஸ், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ்லாம் வந்து நிறைய புதுசாக வந்து எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு கேபினெட்ஸ் பாக்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து ஆர்ஓ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்பில் ஆனாலும் டேரெக்டாக வந்து இந்த சிங்கோட ட்ரைனர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விழுந்துடும். அப்படி தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஸ்லைடிங் டோர் தான் சொல்லியிருந்தார். பட் என்னென்னா பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருந்தது. அதனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் இது வரைக்கும் வந்து நம்ம பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து இங்கே ஸ்லைடிங் டோர் வந்து போடுற மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்லைடிங் டோர் வந்து நம்ம இதில் போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே லிவிங் ரூமில் வந்து ஏசி வந்து போடுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிச்சனுக்குள்ளே வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து அதான் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு, அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் அந்த மாதிரி தான் போடலான்னு தான் இருந்தோம். பட் என்னென்னு இந்த சைடு வந்து க்ராக்கரி யூனிட் வந்துடும். இந்த சைடு வந்து க்ராக்கரி யூனிட் வந்துடும். இந்த சைடு வந்து டிவி யூனிட் வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிச்சனில் வந்து போட்டுக்கலாம். இந்த பேசேஜ் தானே, ஏன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஏசி இருக்கும், கிட்ஸ் பெட்ரூம்லேயும் ஏசி இருக்கும். அப்போது இதுக்கு நியூட்ரல் ஆகிடும். அப்போ கிச்சன் மட்டும்தான் ப்ராப்ளம். அதுக்காக வந்து கிச்சனில் தான் வந்து ஸ்லைடிங் டோர் வர மாதிரி தான் வந்து இதில் நம்ம டிசைன் வந்து பண்ணியிருந்தோம். பட் ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி 2 சைடு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்லைடிங் டோர் வந்து போடுறீங்க அப்படின்னா உள் சைடு வந்து போட்டுக்கலாம். வெளி சைடு வந்து போடுறதோட உள் சைடு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் இதில் எதுவுமே வந்து அடிப்படாது. இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் எல்லாத்தையும் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இதில் வர்ற ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து இதோட லைட்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும். இதோட இருக்கிற ஸ்பாட் லைட் சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. நிறைய ஒயர்ஸோட நம்ம வந்து லைட்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குட்டியாக இருக்கிற பாக்ஸ் வந்து இந்த சைடு இருந்ததில்லை, ஆமாம் இங்கே இருந்தது. ஆக்சுவலாக வந்து காஷகிரானில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லா கிச்சனுக்கும் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஸ்பீக்கர் இருந்தது, அதோட இடம் வந்து எடுத்துட்டோம். திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து பண்ணும்போது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம்.
இங்கே தான் ஸ்பீக்கர் இருந்தது, கிச்சன் கண்ட்ரோல் இங்கே தான் இருந்தது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவன் ஓடிஜிக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பாக்ஸ் வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பிளான் பண்ணோம். இங்கேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளேயே வந்து நிறைய பிளான் பண்ணோம். பட் என்னென்னா என்ன தான் பிளான் பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே ரைட் சைடில் தான் கொடுக்கணும் சுவிச்சஸ் போர்ட்ஸ் எல்லாமே. இந்த சைடு வந்து ஸ்பேஸ் இல்லாதனால வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 6 மாடல் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 3 மாடல் 2 மாடல் வந்து வச்சிருக்கிற இடத்துல 6 மாடல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சாக்கெட்ஸ் எவ்வளோ பவர் லைன்ஸ்ன்றது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதில் வர லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து வந்துடும் கீழே. அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்பாட் லைட்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.